ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு பொசிஷன் எப்படி எவாலுவேட் பண்றதுன்றது பார்க்கலாம். ஒரு பொசிஷன் அசஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரேண்டம் மூவ்ஸ் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ல என்ன இருக்கு, ஒப்போனன்ட்க்கு என்ன வீக்னஸ் இருக்கு, எங்கெல்லாம் நம்ம அவங்கள டார்கெட் பண்ணலாம், நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மூவ் பண்றது ரொம்ப ஈஸி. கால்குலேட் பண்ணும்போது ஒரு டீடைல்டு பிளானோட நம்ம மூவ் வைக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மூவ் வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம அசஸ் பண்ண போறோம். ஸோ பொசிஷன் அசஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா பொசிஷன் ஆஃப் த கிங் பொசிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பார்க்கணுன்றத நான் லைனா சொல்றேன். அண்ட் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிங்கோட பொசிஷன். ஸோ கிங் ஃபர்ஸ்ட் கேசல்டா அன்கேசல்டான்னு பாருங்க. ஸோ கேசல்டு கிங்கா அன்கேசல்டு கிங்கா அண்ட் அது நம்ம பார்க்கணும். அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேசல் பண்ணாலும் கிங் வீக்கா இருக்கலாம், சென்டர்லயும் சம்டைம்ஸ் சேஃபாவும் இருக்கும். ஸோ அது பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி. அதனாலதான் வெறும் கேசல்டான்னு பார்க்காம கிங் வீக்கா இருக்கா சேஃபா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது அன்கேசல்டு கிங் வீக்கா சேஃபான்னு பார்த்தா வீக் தான். ஏன்னா கிங்குக்கு முன்னாடி இந்த டயகனல் ஓப்பனா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபைல் அந்த ஃபைல்ல பிளாக் கிட்ட பான் இல்ல. ஸோ ஒயிட் கிட்ட பான் இருக்குன்றதுனால க்ளோஸ்டா இருக்கு. ஸோ மற்றபடி பிளாக் கிட்ட பான் இல்லாம ஒரு ஓப்பன் ஃபைல்ல தான் அந்த கிங் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ கிங்கோட பொசிஷன் நம்ம பாக்குறோம். அண்ட் அதே மாதிரி நாமளும் கேசல் பண்ணல, பட் ஆனா ஒயிட்டோட கிங் சேஃப் தான். ஒயிட்டோட கிங்க பிளாக்கால அவ்வளவு டக்குன்னு டார்கெட் பண்ண முடியாது. செகண்ட், மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல்ல என்னெல்லாம் பார்க்கணும்னா மெட்டீரியல் அட்வான்டேஜா ஆர் ஈக்குவலா ஆர் இம்பேலன்ஸா இதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ அட்வான்டேஜ் அப்படின்னும் போது நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ், எக்ஸ்ட்ரா ஒரு ரூக், இந்த மாதிரி சம்திங் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா தான் அட்வான்டேஜ். இந்த இடத்துல எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ 2 ரூக்கு, 2 மைனர் பீஸ், குவீன், இது எல்லாமே 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இம்பேலன்ஸான்னு பாருங்க. ஸோ இம்பேலன்ஸ் இருக்கு. என்ன இம்பேலன்ஸ் இருக்குன்னா ரூக்கு, லைட் கலர் பிஷப், குவீன் இது எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ என்ன இம்பேலன்ஸ் இருக்கு இங்க, ஒயிட் கிட்ட இந்த டார்க் கலர் பிஷப் இருக்கு, இது பிளாக் கிட்ட இல்ல. அண்ட் அதே மாதிரி பிளாக் கிட்ட நைட் இருக்கு, இது ஒயிட் கிட்ட இல்ல. ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிறது ஒப்போனன்ட் கிட்ட இல்லாம டிஃப்ரெண்ட் பீஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது இம்பேலன்ஸ். ஏன்னா பிஷப் விசஸ் நைட் இம்பேலன்ஸ். ஓகே, இந்த இம்பேலன்ஸ் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா ஒப்போனன்ட் கிட்ட இல்லாத பீஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணி விளையாடும் போது இதுக்கான டிஃபென்ஸ் பிளாக் கிட்ட கிடையாது. நீங்க இந்த டார்க் கலர் பிஷப் யூஸ் பண்ணி இந்த டார்க் கலர் ஸ்கொயர்ஸ்ல அட்டாக் பண்ணீங்கன்னா அதுக்கான டிஃபென்ஸ் பிளாக் கிட்ட இல்ல. அவங்க கிட்ட இந்த டார்க் கலர் பிஷப் இல்ல. ஸோ ஒப்போனன்ட்டோட வீக்னஸ் என்ன, அவங்க கிட்ட என்ன இல்லைன்றது தெரிஞ்சுட்டு அட்டாக் போடுறது இன்னும் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டர் கண்ட்ரோல். யாருக்கிட்ட சென்டர் இருக்கு. ஸோ சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்டர் கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு தான் நிறைய ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பான் E5 F4 இந்த மாதிரி பயங்கரமா சென்டர் இருக்கு அப்படின்னா ஒயிட்டுக்கு நல்ல ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும், டயகனல்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ சென்டர் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் D4 D5 ஓகே தான், பட் ஆனா பிளாக் கிட்ட ஈல பான் இல்லை. ஸோ அந்த ஒரு கேஸ் தவிர மற்றபடி சென்டர் ஓரளவுக்கு ஓகே தான் 2 பேருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா பான் ஸ்ட்ரக்சர். ஸோ பான் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல எத்தனை பான் ஐலாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒயிட் கிட்ட 2 பான் ஐலாண்ட். ஸோ ஏல ஒரு பான் ஐலாண்ட் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டில இருந்து ஹெச் வரைக்கும் ஒரே பான் ஐலாண்ட். ரைட்டா? ஸோ ஒயிட் கிட்ட 2 பான் ஐலாண்ட். அண்ட் பிளாக் கிட்ட பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஒரு ஐலாண்ட், இது தனியா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சில ஒரு செப்பரேஷன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டி ஒரு தனி ஐலாண்ட். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் டிக்கும் எஃப்க்கும் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் எஃப்ல இருந்து ஒரு ஐலாண்ட். ஸோ இப்போ பான் ஐலாண்ட்ஸ் பார்க்கும்போது ஒயிட் கிட்ட 2 பான் ஐலாண்ட், பிளாக் கிட்ட 3 பான் ஐலாண்ட். ஜென்ரலா பான் ஐலாண்ட்ஸ் எப்போதுமே கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பான் ஐலாண்ட்ல ஒரு பேக்வேர்ட் பான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க E3 பேக்வேர்ட், இங்க A3 பேக்வேர்ட்னா 2 வீக் பான்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிளாக்கு பாத்தீங்கன்னா A7 1, D5ல 1, F7ல 1. ஸோ இந்த மாதிரி ஒரு பான் ஐலாண்டுக்கு ஒரு பான் ஆச்சும் பேக்வேர்டா இருக்கும். ஸோ இந்த பான்ஸ்க்குலாம் பீஸ் வச்சுதான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பான் ஐலாண்ட்ஸ் இருக்கும் போது என் கேம் போக போக மைனஸ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய பீஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் பாயிண்ட்ஸ் பீசஸ்லாம் கம்மி ஆகும் போது இருக்கிற பீசஸ் வச்சு சப்போர்ட் பண்றது கஷ்டம். ஸோ எங்கேயும் போகும்போது நம்பர் ஆஃப் பான் ஐலாண்ட்ஸ் கஷ்டம். அண்ட் அது போக ஐசோலேட்டட் பான், ஒயிட்டுக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் A3, பிளாக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் D5ல. ஸோ ஐசோலேட்டட் பான் பார்க்கணும். ஏதாச்சும் பேக்வேர்ட் பான்ஸ் இருக்கா, டபுள்டு பான் இருக்கா, எந்த பானாச்சும் வீக்கா இருக்கா. ஸோ இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் ஒரு பொசிஷன்லயும் எவாலுவேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பீஸோட ஆக்டிவிட்டி. யாரோட பீஸ் நல்லா ஆக்டிவா போகுது, ஆக்டிவா விளையாடுது. பிஷப் குட் டயகனல் இருக்கா. சரி, நீங்க பிஷப் வச்சிருக்கலாம், நைட் வச்சிருக்கலாம். ஸோ நைட் நீங்க அவுட் போஸ்ட் வச்சிருக்கீங்களா, சென்டர்ல வச்சிருக்கீங்களா, ஆர் நைட் பேடா இருக்கா. பிஷப் குட் டயகனல் இருக்கா, இல்ல பேட் பிஷப்பா இருக்கா. சோ அந்த மாதிரி பீஸ எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குன்றத பார்க்கணும். ஆக்டிவா இல்லைன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்றத நம்ம ட்ரை பண்ணணும்.
ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல் யார்கிட்ட இருக்கு, அவர் இங்க போர்ட்ல எத்தனை ஓப்பன் ஃபைல் இருக்கு, அந்த ஓப்பன் ஃபைல யாரால எடுக்க முடியும், ஸோ இந்த மாதிரி ஓப்பன் லைன்ஸ் போர்ட்ல எங்க இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கண்டிப்பா ஆல்ரெடி சென்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் யாரோட பீசஸ்லாம் விளையாடுறதுக்கு நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலா இனிஷியேட்டிவ், யாரு இந்த கேமை ஸ்டார்ட் பண்றா, யார்கிட்ட அந்த அட்டாக்கிங் பிளே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு பொசிஷன் எவாலுவேட் பண்ணணுன்றதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கிங் பொசிஷன், செகண்ட் மெட்டீரியல் ஈக்குவல் ஆர் இம்பேலன்ஸ் அட்வான்டேஜ் அது நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்டர் கண்ட்ரோல், பீஸ் ஆக்டிவிட்டி பார்க்கணும், பான் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும், ஓப்பன் ஃபைல்ஸ் பார்க்கணும், அண்ட் அதுக்கப்புறம் யார் ஒரு பொசிஷனை இனிஷியேட் பண்றா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிட்டு அசஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் யாருக்கு என்ன வீக்னஸ், ஆப்பரண்ட்டுக்கு என்ன வீக்னஸ், நமக்கு என்ன வீக்னஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல ஆப்பரண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா அந்த வீக்னஸ் தான் உங்களோட டார்கெட். ஸோ ஆப்பரண்ட்டுக்கு என்ன வீக்னஸ் பார்த்துட்டு அந்த வீக்னஸ்ல எப்படி அட்டாக் பண்றது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நீங்க அசஸ் பண்ணதுல ஆப்பரண்ட்டுக்கு என்ன வீக்னஸ் என்ன இம்பேலன்ஸ் பார்த்தாச்சு. கிங் வீக் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸே அந்த பொசிஷன் ஆஃப் த கிங் தான் ஃபர்ஸ்ட். ஸோ கிங் சேஃபா இருந்தாதான் அடுத்ததுல என்ன வீக்னஸ் இருக்கு அதுல நம்ம டார்கெட் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ ஆப்பரண்ட்டுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே கிங் வீக் இருக்கு. அப்போ நம்மளோட டார்கெட் என்னது, கிங் டார்கெட் பண்றது. ஏன்னா அது போக இம்பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டார்க் கலர் பிஷப் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இது அவங்க கிட்ட இல்லை. ஸோ இப்போ இந்த டார்க் கலர் பிஷப் யூஸ் பண்ணி டார்க் கலர் டைகனல்ல நீங்க என்ன அட்டாக் பண்ணாலும் அதுக்கு ப்ராப்பரா அவங்களால டிஃபென்ஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போர்டு ஓப்பன் பண்ண முடியுதான்னு பாருங்க. அண்ட் மோர் ஓவர் ஆப்போனண்டோட லாஸ்ட் மூவ் பிளான், ஆப்போனண்ட் என்ன பிளான் பண்றாங்கன்றத பார்த்துட்டு தான் நம்மளோட பிளானுக்கு போக முடியும். ஸோ இப்போ நீங்க இங்க ஒரு ஓப்பன் ஃபைல் எடுக்குன்னு சொல்லிட்டு ரூக் C1 ஆடுறீங்க. இதுக்கு பிளாக் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, ஸோ பிளாக்கோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா பான் B5 போர்ட்ல இருக்கு. ஏன்னா B5 வச்சாங்கன்னா இந்த பிஷப் ட்ராப் ஆகுது, A6 பிஷப்க்கு வேற எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்ல. ஸோ ஆப்போனண்டோட பிளான் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளானுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஒன்னு B5 ஸ்டாப் பண்றதா இருந்தா பிஷப்பை பின்னாடி எடுக்கலாம், பட் பொசிஷன் கொஞ்சம் பாசிவா இருக்கும். நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா பிளாக்குக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அந்த கிங் தான் வீக், அதை எப்படி காப்பாற்றலாம்னு தான் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, பான் F6 ஆடுவாங்க, ரூக் C1 ஆடும் போது கிங் F7 ஆடிப்பாங்க, அண்ட் அதுக்கப்புறம் H2 எடுத்து கேம்குள்ள வந்துருவாங்க. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு சம் வீக்னஸ் இருக்குன்னா அது அவங்க எப்படியாச்சும் கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டோம், அவங்களோட வீக்னஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களோட வீக்னஸ் சரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்டோட வீக்னஸ் கிளியர் பண்ண விடாம நம்ம அட்டாக் பண்ணணும், அதுக்கு நம்ம டைமும் கொடுக்க கூடாது. ஸோ அப்போ இந்த அட்டாக்கை நம்ம ரஷ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மூவ் டிலே பண்ணீங்கன்னா என்ன ஆகும், F6 கிங் F7 ஆடிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரூக்கு கேம்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்ன பண்றோம், சென்டர்ல பான் E4 பிரேக், E4 இந்த கேமை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ அந்த E4க்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டாங்க அப்படின்னா ரூக் ஈவன் இப்போ ஐடியா ரூக் இன்ட்டு E4 போகுது, ரூக் E7 வருது, நெக்ஸ்ட் ரூக் E1 வந்துடும். ஸோ இந்த மாதிரி E5 டைரக்டா ஓப்பன் ஆகி டோட்டலாவே கேம் போயிடும். ஸோ இப்போ இந்த E4க்கு அடிக்க முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன, அண்ட் அதே மாதிரி ED5 போகுது. ED5 நம்ம அடிச்சோம்னா இந்த டைகனல் ஓப்பன் ஆகுது. இப்போ அவங்க F6 வச்சாலுமே ஜஸ்ட் ED5 இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, அண்ட் அடிச்சாலுமே ரூக் C1 இந்த டைகனல் ஓப்பன் ஆயிடுச்சு, கிங் F7 வராது, இந்த பிஷப் C4 இப்படி டைகனலும் போகுது, E5லும் போயிடுச்சு, கிங் சென்டர்ல டோட்டலா போயிடுச்சு. ஏன்னா இந்த பொசிஷன் நம்ம பார்க்கும் போதே அவங்க கிங் ஆன் த சென்டர் தான் நம்ம வீக்குன்னு பார்த்திருக்கோம், அண்ட் அதுல எப்படி டார்கெட் பண்றதுன்றதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த E4க்கு கிங் கொஞ்சம் போயிடுச்சு, அவங்களால இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க, B5 ஆஸ் பர் பிளான் குயின் இன்டு A6 அடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த சென்டர் போனாலும் இந்த பிஷப் அடிச்சா கொஞ்சமாச்சும் கிங்க பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ED5 அடிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க பிளான் குயின் இன்டு A6 இல்லையா, அது நம்ம டைரக்டா கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வேற என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். நம்ம ED5 அடிக்கணும், அண்ட் அடிக்கும் போது அவங்க குயின் இன்டு A6 அடிக்கக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன மூவ் இருக்குன்னா குயின் F4 வித் டெம்போ. இப்போ நான் ரூக் அட்டாக் பண்றேன். ரூக் அட்டாக் பண்ணும்போது அவங்க பிஷப் அடிச்சாங்கன்னா நம்ம குயின் இன்டு B8 அடிச்சுக்கலாம். நம்ம ரூக் வேற அட்டாக் பண்றோம் இல்லையா, ரூக் A8 ஆட முடியாது. ரூக் A8 ஆடினாங்கன்னா பிஷப் B7 ஆடி ரூக் போச்சு, இங்க D5 போச்சு, அண்ட் இதுக்கப்புறம் கேம் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா போயிடும். ஸோ அங்க ஆட முடியாது. ரூக் D8 ஆடினாலும் அண்ட் இப்போ நம்ம என்ன வேணாலும் ஆடலாம். பிஷப்பை நீங்க காப்பாற்றணும்னாலும் காப்பாற்றலாம், ஆர் ED5 அடிச்சுட்டு குயின் இன்டு A6 கொடுத்துட்டு இப்போ நீங்க ரூக் E1 செக்னாலும் கிங்குக்கு எங்கேயுமே மூவ் இல்லை.
கிங்குக்கு எங்கேயுமே மூவ் இல்ல, சென்டர்ல கேம் போயிடுச்சு. ஓகே, இது எப்படினாலும் ஆடிக்கலாம். ஸோ அதனால இந்த ரூக் அட்டாக்கு ரூக்கு காப்பாத்த ஒரே வழி என்னது, ரூக் பி சிக்ஸ் ஆடுவாங்க. ரூக் பி6 ஆடின உடனே அவங்களால குயின் இன்டூ ஏ6ன்னு அடிக்க முடியாது. குயின் ஜம்ப் பண்ணி போய் அடிக்காது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இ இன்டூ டி5. இப்ப நீங்க இடி5 அடிக்கும் போது குயின் இன்டூ ஏ6 அடிக்க முடியாது, அண்ட் ரூக் இன்டூ ஏ6ம் வராது. ஏன்னா குயின் அட்டாக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். குயின் எங்க மூவ் பண்ணாலும் ரூக் ஈவன் தான், அண்ட் குயின் டேக்ஸ் டி5 அடிக்கிறாங்க, ஸ்டில் சேம் அதே ரூக் ஈவன் தான். ஓகே, ரூக் ஈவன் செக். இப்போ உங்க கிங் மூவ் பண்ணாலும் ரூக் ஈவன். மோஸ்ட்லி பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுவாங்க. பிஷப்பையும் இம்ப்ரூவ் பண்றாங்க, இந்த செக்கையும் பிளாக் பண்றாங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு, f6 கிங் f7 ரூக்க வெளியே கொண்டு வருது. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாக்கால இந்த பொசிஷன் பேலன்ஸ் பண்ண முடியும். பண்ணலன்னா ஒயிட்டுக்கு பெட்டர். அண்ட் நம்ம அதுக்கு டைம் கொடுக்க கூடாது. டைம் கொடுக்காம இந்த அட்டாக்கை நம்ம இன்னும் எப்படி ரஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூக் c1. எனிவே நம்ம பிஷப் அட்டாக்ல இருக்கு, இதை அவங்களால அடிக்க முடியாது. இந்த ரூக் c1க்கு நான் இங்க ரூக் c8 பேக் ரேங்க்ல த்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பிஷப் அடிக்காது, ஏன்னா இந்த பிஷப்பும் e6 ஆல்ரெடி பின்ல இருக்கு. ஒரு வேலை பிளாக் ரூக் இன்டூ ஏ6 அடிச்சாங்கன்னா ரூக் c8 செக் அடிக்க முடியாது, கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். குயின் c7 செக் மேட். இதுதான் நம்ம பிளானிங். ரைட்டா, ரூக் c8 செக் போட்டுட்டு குயின் c7ல மேட் பண்ண போறோம். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூக் இன்டூ ஏ6 அடிக்காம இந்த மேட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் மூவ் இருக்கான்னு பார்ப்பாங்க. f6 ஆடினாதான் செக்குனா கிங் f7 வரும். ஓகே, ரூக் அடிச்சா பிஷப் போகுது, அண்ட் நம்ம ரூக் கார்னர்ல மாட்டுது. ஸோ இந்த ரூக் c8 தவிர வேற ஏதாவது குட் மூவ் இருக்கா? ரூக் c8 ஓகே தான், பட் அதை தாண்டி இன்னும் ஏதாவது குட் மூவ் இருக்கான்னு பாருங்க. அந்த கிங் எஸ்கேப் ஆக விடாம, ஏன்னா அவங்களோட எஸ்கேப்பிங் பிளான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த எஸ்கேப் ஆக விடாம இன்னும் அந்த கிங்கோட வீக்னஸை இன்னும் ப்ரெஷர் பண்ண முடியுமா? ரூக் c7. ரூக் c7 ஐடியா என்னன்னா, அகேன் ஒப்போனன்ட் ரூக் இன்டூ ஏ6 அடிச்சாங்கன்னா ரூக் e7 செக், கிங் d8 b8 எங்க போனாலும் ஒரு f8 எங்க போனாலும் குயின் d8ல கேம் போயிடுச்சு. குயின் d8. ஸோ இந்த மாதிரி கேம் போகுது. ஓகே, ஸோ அப்போ அவங்களால ரூக் இன்டூ அடிக்க முடியல, அடிக்காம கிங் d8 வராங்க. கிங் d8 வந்தா அட்லீஸ்ட் இந்த ரூக் e7 செக்கோட வராதுன்ட்டு, இதுக்கு ரூக் இன்டூ a7. இப்போ அந்த பிஷப்பும் சப்போர்ட் ஆயிடுச்சு, குயின் c7 வருது, ரூக் எடுத்தா ரூக் b8 வருது, e6 ஹேங்கிங், கிங் f7 வரல, பிளாக்குக்கு வைக்க மூவே இல்லை. இந்த கேம் பிளாக் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஒயிட் வின்ஸ். இதே மாதிரி நம்ம எப்போதுமே ரேண்டம் மூவ்ஸ் பண்ணாம பொசிஷன் எவாலுவேட் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு என்ன வீக்னஸ், நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட டார்கெட் என்ன இப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணோம்னா நம்மளோட கேம் இன்னுமே பெட்டரா இருக்கும். இப்போ ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். இந்த பொசிஷன் ஃபுல்லா எவாலுவேட் பண்ணுங்க. ஒயிட்டுக்கு எப்படி இருக்கு, பிளாக்கு எப்படி இருக்கு, கிங் பொசிஷன் எப்படி இருக்கு, ஓப்பன் ஃபைல் எப்படி இருக்கு, யாரோட பிஷப் குட் டைகல் எங்க இருக்கு, பான் ஐலாண்ட்ஸ் எது வீக் பான், இந்த மாதிரியான எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்க எவாலுவேட் பண்ணிட்டு இந்த பொசிஷன் யாருக்கு பெட்டர் அண்ட் ஒயிட் என்ன மூவ் பண்ணலாம், ஒயிட் டு பிளே ஜஸ்ட் ஒயிட் என்ன மூவ் பண்ணலாம், அதோட பிளான் என்னன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.